கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில அதிமுக சார்பில் சி.வி. சண்முகமும், பாமக சார்பில் என்.எம். கருணாநிதியும் தேர்தலில் போட்டியிட்டனர். அந்த தேர்தலில் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு அதிமுகவுக்கும் பாமகவும் ஏற்பட்ட மோதல்ல பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் வீட்டில் பாமகவினர் அப்போது தாக்குதல், சி.வி. சண்முகம் கொலை செய்ய முயற்சி செய்தனர். அப்போது ஏற்பட்ட தகராறுல சி.வி. சண்முகம் உறவினரும் அதிமுக நிர்வாகியுமான முருகானந்தம் என்பவர் அப்போது கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரோசனை போலீசார் சீனிவாசன், என்.எம். கருணாநிதி, நடராஜ் உள்ளிட்ட 20 பேர் பாமக மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, இந்த வழக்கு பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ நடத்தி வந்தனர். இந்நிலையில் தான் திண்டிவனம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த அந்த வழக்கு விசாரணை முடிந்து இன்று நீதிபதி முகமது பாருக்கு தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்புல குற்றம் சாட்டப்பட்ட, அதாவது 20 பேர்ல ஏற்கனவே சீனிவாசன், ரமேஷ், செல்வம், இளஞ்செழியன், சுரேஷ் ஆகிய 5 பேர் இறந்த நிலையில் மீதி உள்ள 15 பேர், அதாவது என்.எம். கருணாநிதி, குமரவேல், சிவா, நந்தகுமார், சுதாகர், நடராஜன், ஜெயராஜ், சுரேஷ், செந்தில்குமார், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 15 பேரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து ஒரு பரபரப்பான தீர்ப்பை தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அந்த கொலை வழக்கு ஒரு அரசியல் தமிழகத்தில் அப்போது பெரும் பரபரப்பாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அதிமுக மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகி இருந்து சி.வி. சண்முகனை கொலை செய்யதான் அவர்கள் திட்டமிட்டு வந்தார்கள். அவர் கிடைக்காதனால் அவர் வீட்டில் இருந்த முருகானந்தம் என்பவர் கொலை செய்யப்பட்டதாக அப்போதே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தான் இந்த வழக்கு கடந்த கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தான் இன்று ஒரு பரபரப்பான தீர்ப்பை நீதிபதி அளித்திருக்கிறாரு. இந்த 15 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் மகிழ்ச்சியாக வெளியே சென்றுள்ள காட்சியம் நம்ம பார்க்க முடிகிறது.